ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம ஜோதிடம் தொடர்பாகவும் ஆன்மீகம் தொடர்பாகவும் தொடர்ந்து பல விஷயங்களை பேசிட்டு வரோம். இந்த நிகழ்ச்சியில் நான் சில விஷயங்களை பேசவே கூடாது, சொல்லவே கூடாதுன்னு மனசுக்குள்ளே முடிவெடுத்து தான் வச்சு சொல்லுவேன். ஏன்னா மக்களுக்கு அவசியமான விஷயங்கள் போய் சேரணும். அவங்கள சோம்பேறியாக்குற மாதிரியோ அவங்களுடைய முயற்சிகளை முடக்கிற மாதிரியோ எந்த விஷயத்தையும் நான் சொல்லக்கூடாதுங்கிறதுல இது நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஆசான் நெல்லை வசந்தன் ஐயா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. அதே போல் பாசிட்டிவான விஷயத்தை மனசில் பதிய வச்சிங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. ஆனால் நம்ம கதை இவ்வளோ தான், நம்ம கஷ்டம் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன சந்தோஷம் கிடைச்சா கூட அந்த சந்தோஷத்தில் உங்களால் மகிழ்ச்சி அடைய முடியாது. அதனால தான் நான் பேசவே கூடாதுன்னு நினச்சக்கூடிய சில டாப்பிக்கில் ஒரு டாபிக் தான் இப்போ வேறு சில நண்பர்கள் வற்புறுத்தல்னாலும் நான் பேச ஆரம்பிக்கிறேன். இதில் முக்கியமான விஷயந்தான் கர்மா. இது என்ன கர்மா? கர்மாவை பற்றி நிறைய விளக்கங்கள் உண்டு. பொதுவாகவே என்னென்னா மதங்கள் எல்லாமே என்ன பண்ணணுன்னா ஒரு வரைநிலை கொண்டு வருவாங்க. அதாவது பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் முதல்வாதம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாமே பொருளாதாரம் தானே முக்கியம். உயிரோடு இருக்கணும்னா உற்பத்தி இருக்கணும், சேவை இருக்கணும், வணிகம் இருக்கணும், அதை சார்ந்து ஒரு ஒழுங்கான சட்டத்திட்ட முறைகள் இதெல்லாம் முறையாக நடக்கிறதுக்கு இருக்கும்ல. இது பொருள் முதல்வாதம். கருத்து முதல்வாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தி வச்சிடுறது, அதான் நம்ம சட்டத்திட்டங்கள் மாதிரி உருவாக்கிறது. இதை எதிர்த்து எவனும் கேள்வி கேட்கக்கூடாது, இதை மறுத்து யாரும் பேசக்கூடாது. அது யாருக்கு பயனுள்ளதோ யாருக்கு பயன் இல்லாததோ அதெல்லாம் விட்டுற வேண்டியது. எப்போதுமே அந்த மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிட்டோம்னா அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்கும். இந்த கருத்துக்கள்ங்கிறது எப்போதும் மாறக்கூடியது இல்லையா? இந்த மாற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தானே. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலைன்னா நம்மளும் பழைய பஞ்சாங்கம் ஆகிடும்ல. இப்படி தான் ஒரு வார்த்தையில் இந்த கர்மாங்கிறத பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு. கர்மா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. எல்லா வினைகளுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுக்கு பேர் தான் கர்மா. எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் அன் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா செயல்களுக்கும் ஒரு எதிர் செயல் உண்டு. விதையை போட்டால் விதையை அறுக்கலாம், வினையை விதைச்சா வினையை அறுக்கலான்னு சொல்கிறாங்கல்ல. நம்ம தமிழில் உள்ளது தான். இதுக்கு இந்த கர்மா அப்படின்னு ஒரு பேரை சூட்டிட்டதுனால அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே விளையும் அப்படின்னு சொல்கிறோம்ல. நாம் ஒருத்தவங்களுக்கு இன்றைக்கி காலையில் இடைஞ்சல் பண்ணோம்னா மத்தியானமே இடைஞ்சல் கிடைச்சிடும். சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், அவ்வளோதானே தவிர இதை வலியுறுத்தக்கூடிய ஒரு தத்துவம் தான் கர்மாங்கிறது. இந்த கர்மாவை யாரும் தனிப்பட்ட முறையில் யாருமே ஐடென்டி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம சாலையோரங்களில் போயிட்டுருக்கோம், ஒரு ஓனானோ ஒரு அணிலையோ நீங்கள் ஒரு வண்டியில் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அடிபடுறதுக்கு முன்னாடி அந்த உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு ஓட்டம் ஓடும்ல. அதையும் மீறி அதை அடிப்பட்டாலும் நாமளை வண்டியை நிறுத்திட்டு வேறு ஏதாவது ஒரு கம்பால் கூட அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாகரத்துக்கு முன்னாடி அதோட ஆன்மா துடிக்கும்ல. அதுதான் அந்த துடிப்பு, அந்த ஏமாற்றம், அந்த வயிற்றெரிச்சல், அந்த இயலாமை இருக்குல்ல, அந்த துன்பம் நம்மளை தாக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அவ்வளோதானே, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இது சயின்ஸாக இருந்தான்னா ஃபிலாசபியாக இருந்தான்னா. அப்போ யாருக்காவது இடையூறு பண்ணோம்னா அந்த இடையூறு நம்மளை தாக்கும். நம்ம சில குடும்பங்களில் பார்க்குறோம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு போய் என்ன பண்ணும், மாமியாரையும் டார்ச்சர் பண்ணும், புருஷனையும் டார்ச்சர் பண்ணும், இந்த என்டையர் குடும்பத்தையும் டார்ச்சர் பண்ணிவிடும். அவள் ஒன்றுமே பண்ண முடியாது சில நேரங்கள். ஏன்னா குழந்தைகள் இருக்கும், பெரியவங்க மனசு நோகக்கூடாது. இப்போ ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆண்களே சில நேரங்களில் ரொம்ப நெருக்கடியாகி போவாங்க. இது ஒரு செயல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே செயல் என்ன பண்ணணுன்னா, இந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணுற வீட்டில் அவங்களோட தம்பியோ அண்ணனுக்கோ கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, அந்த பொண்ணு அதே வேலையை அவங்க வீட்டில் செய்யும். அப்போ என்ன சொல்லணும்னா, இப்போ எங்கேருந்து வந்திருக்கா, இவ்வளவு டார்ச்சர் பண்ணுறா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அவங்கள்ட்ட போய் நீ இங்கே பண்ணுறது தான் அவங்க அந்த வீட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? இதுதான் கர்மா. அதாவது நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை நிறைய இருக்குது இல்லையா? என்ன வினைகள் எல்லாம் இருக்கட்டும், நல்வினைகளும் நம்மளை திருப்பி தாக்கும், தீவினைகளும் நம்மளை திருப்பி தாக்கும். நல்வினைகள் தரக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்ல விஷயங்களாக முடியும். தீவினைகள் செய்யக்கூடிய ரிசல்ட் நமக்கு தீமையாக முடியும். இதை ஒத்துக்கிற ஒரு தியரி தான் கர்மா. இதை தவிர இந்த கர்மாங்கிறது காவி வெட்டி கட்டிக்கிட்டு, கழுத்தில் ருத்ராட்சம் கொட்டி கட்டிக்கிட்டு, இன்னும் சில அடையாளங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறது தான் கர்மான்னு நினைக்காதீங்க. எல்லோரும் ஒன்று தான். நம்ம தமிழில் சொல்லாத தத்துவங்கள் கிடையாது, சொல்லாத விளக்கங்களும் கிடையாது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுங்கிறத ஒரே ஒரு தத்துவம் தான் இந்த கர்மா. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஆற்றக்கூடிய கடமைகள் எல்லாத்தையும் சரியாக ஆற்றினால் உங்களுக்கு
கிடைக்கிறது எது வேணாலும் கிடைக்கட்டும். இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்த் படத்தோட டயலாக்கை தான் வச்சு பேசணும். நல்லவர்களை கடவுள் அதிகமாக சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். கெட்டவர்களுக்கு நிறைய கொடுத்தாலும் முக்கியமான நேரத்தில் கைவிட்டுடுவான் இல்லையா? இந்த நம்பிக்கை, அதாவது மனிதர்களை நல்வழிப்படுத்துறதுக்கு, அதாவது மற்ற எந்த உயிர்களுக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது இல்லையா? நம்ம சொல்கிறோம் இல்லையா திருக்குறளில், அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலார். எல்லா உயிர்களையும் நம்மளுடைய உயிர்களாக நினைக்கணும். மற்றவங்களுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அது நம்மளுடைய துன்பம் மாதிரி நினைக்கிறாங்கல்ல, இந்த மனநிலையை மக்கள் மத்தியில் கொண்டு வர்றது தான் ஒரு மதங்கள், ஒவ்வொரு நிலங்கள், ஒவ்வொரு தலைவர்கள், இவங்களாம் ஆன்மீகவாதிகள் எல்லாமே அதை வலியுறுத்தி சொன்னாங்க. அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம மதங்கள் பல்வேறு மதங்கள் இருக்குது. ஆசீவக மதம்னு ஒரு மதம், இதை பற்றி நான் வேறு ஒரு சேனலில் பேசும்போது எனக்கு ஆதரவும் அதிகமாக வந்தது, எதிர்ப்பும் அதிகமாக வந்தது. என்னுடைய கருத்து சொல்லலை, அந்த மதத்தோட சிந்தனையோட கருத்தை நான் சொன்னேன். இந்த ஜோதிடத்துக்கெல்லாம் முன்னோடிகள் அவங்க தான். ஆசீவக மதம் தான் டாப்பு. புத்தர் வாழ்ந்த காலம், மகாவீரர் வாழ்ந்த காலம், அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டு, ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க கர்மாவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நூல்கண்டு இருக்கு இல்லையா, இந்த நூல்கண்டு அப்படியே வெட்டிங்கன்னா அது ஓடி போய் கடைசியாக நூல் முடியுதில்ல, அவ்வளோ தூரம் வரைக்கும் தான் அது நீளும். அதை விட அதிகமாக நீள முடியாது, அதை விட குறைவாகவும் இருக்க முடியாது. இது மாதிரி மனிதன் பிறக்கும் போதே அவன் இப்படி தான் செய்யணும், இப்படி தான் வரணும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டுடுச்சு. அதனால் அதுதான் அப்படி தான் நடக்குங்கிறது அவங்களுடைய தத்துவம். இன்னொரு தத்துவம் என்ன சொல்லுது, நீங்கள் போன ஜென்மத்தில் இந்தந்த பாவங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் இந்த ஜென்மத்தில் இப்படி பிறந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் அடிமையாக தான் இருக்கணும், நீங்கள் படிக்கக்கூடாது, நீங்கள் எங்களுக்கு சேவகம் செய்கிறது தான் உங்களோட அடிமைத்தனம் தான், இது இறைவன் விதித்த கர்மா, இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த கர்மாங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கும். உப்பு தின்னவும் தண்ணியை குடிச்சு தான் ஆகணும். இந்த தத்துவம் எல்லாருக்கும் பொது தான். இது ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பொது தான். ஆனால் இந்த கர்மா பேரை சொல்லிவிட்டு மற்றவங்களை அடிமைப்படுத்தக்கூடாது இல்லையா? அதனால தான் இந்த கர்மாவை பற்றி பேசுகிறதில்ல. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிலாம் சில பேர் போடுவாங்க. இந்த கர்மா பிரபஞ்சத்தை பற்றியில் நீங்களாம் ஏன் யோசிக்கிறீங்க? கர்மாங்கிறது இந்த முனிவர்கள், சித்தர்கள், இந்த உலகத்தை பற்றி யோசிக்கிறவங்க இந்த கர்மாவை பற்றி நல்லா யோசித்து மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக சொன்னது. அது மாதிரி பிரபஞ்சம்ங்கிறது பிரபஞ்சத்தோட ஆற்றல், யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த எல்லாமே 5 புலன்களால் ஆனது தானே. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா இந்த 5 பொருள்களோட சேர்க்கை தான். அதானே சொல்கிறாங்க. தொல்காப்பியமும் அதான சொல்லுது, பிக் பேங் தியரியும் அதான சொல்லுது. அப்போது இந்த உடம்பு அப்படின்னு பார்த்தாலும் சரி, உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த 5 பூதங்களோட இந்த 5 எலிமெண்ட்ஸோட கலப்பு தான். இந்த பஞ்சபூதங்களின் மயக்கம் தானே உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உடல் அழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணும்? நம்ம இறந்து போயிட்டோம்னா நீர் சத்து கீழே ஓடி போயிடும், காற்று சத்து ஓடி போயிடும், மண் சத்து, தண்ணி சத்து காவியாக போகிறது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அடையாளமே இல்லாமல் போயிடுது இல்லை? இதை சொல்கிறது தான் இந்த தத்துவம். அதனால் கர்மா அப்படிங்கிறது நீங்கள் எந்த வினை ஆற்றினாலும் அதுக்கு ஒரு எதிர்வினை உண்டுங்கிறத புரிஞ்சு, நமக்கு எப்படி வலிக்குதோ, நமக்கு எப்படி பசியோ, நமக்கு எப்படி தாகமோ, இது இன்னொரு உயிர்களுக்கும் உண்டுங்கிறத உணர்த்துறது தானே தவிர, இது நீங்கள் கடவுளை போய் கும்பிட்றதுனால அந்த கர்மாலாம் மாறிடாது. நீங்கள் உணரும்போது அது மாறுங்கிறான். எப்படின்னா, நீங்கள் மனசால் உணர்ந்துட்டிங்கன்னா அந்த தப்பை இன்னொரு தடவை செய்ய மாட்டீங்க. இல்லைன்னு நீங்கள் மன்னிக்கிறேன், வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் கடவுள்கிட்ட திரும்ப முறையிட்டுக்கிட்டு தானே இருப்போமே தவிர நம்ம மனசால் திருந்தும்போது, ஐயோ நம்மளால் இவங்களுக்கு இப்படி ஒரு பாவம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அடுத்த தடவை மனசாலையும் அந்த தவறை செய்ய மாட்டீங்க இல்லையா? இதை உணர்த்துறதுக்கு ஒரு வார்த்தை வேணும். இதுதான் கர்மாங்கிற வார்த்தையில் உணர்த்துறாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இறைவன் உங்களுக்கு, இந்த இயற்கை உங்களுக்குன்னு சில கடமைகளை வகுத்துருக்கு. நீங்கள் பிறப்படுத்திங்கன்னா கல்வியெல்லாம் கற்றுக்கணும், உங்களுடைய கல்யாணம் ஆச்சுன்னா பொண்டாட்டி புள்ள குட்டிகளை காப்பாற்றணும், சகோதரர்களை காப்பாற்றணும், சகோதரிகளை காப்பாற்றணும், பெற்றவர்களை காப்பாற்றணும், உங்கள் சமூகத்தை காப்பாற்றணும். நாளைக்கு உங்கள் நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை வந்ததுன்னா அந்த நாடு உங்கள் நாடை அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு காப்பாற்றணும். இப்படி பல்வேறு கடமைகள் இருக்குது. சரி, பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு பல்வேறு கடமைகள் இருக்குது. இந்த கடமைகளில் நல்ல விஷயங்கள்லாம் தொடர்ந்து செய்யுங்க. இந்த கடமைகள்லாம் தவறி நீங்கள் 10 இழைக்கும் போது அது இன்னொருத்தங்களுக்கு பாதிப்பாக வந்ததுன்னா இதே போல் இன்னொரு பாதிப்பு உங்களை தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதை சொல்கிறதுக்கூடிய ஒரு தத்துவம் தான் கர்மா.
எல்லாத்துக்கும் எதிர்வினைன்னு சொல்லக்கூடியது தான் ஒரு கர்மா. இந்த கர்மாவை பற்றி லேசாக புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன பிள்ளையில நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அந்த கதைகள் சொல்லி புரிய வைக்கிறது. ஒரு 4-5 சின்ன பிள்ளைங்க ஒரே போலாம் இந்த ஒரு 1வது 2வது படிக்கிற பிள்ளைங்க வந்து ஒரு ஆமையை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த ஆமை பாட்டுக்கு அப்படியே இருந்திருக்கு. கல்லுகள்லாம் போடுறாங்களே தவிர ஓடு உடையவே இல்லை. உடனே ஒருத்தர் அந்த வழியில் போனவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏய் ஆமையை வந்து இப்படி அடிக்கக்கூடாது, மேலே ஓடு இருக்குது, எல்லாத்தையும் தடுத்துரும், அதை அப்படி பெரட்டி போட்டோன்னா அடித்தோன்னா அந்த ஆமை செத்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பசங்களாம் ஆமையை திருப்பி போட்டு அடித்தோன்னா அந்த ஆமை செத்து போச்சு. அப்போது இந்த பாவம் யாரை போய் சேரும்? அறியாமையால் விளையாட்டு பிள்ளைகள் விளையாட்டுத்தனமாக என்னென்ன கல்லை விட்டால் கூட இந்த ஓடு அத்தனையும் தடுத்ததுனால அந்த ஆமை உயிரோடு இருந்துச்சு. ஆனால் இந்த அறிவாளி வயசில் மூத்தவன், அதாவது இந்த குழந்தைகளோட வயசில் மூத்தவன் அதை சொல்லாமல் போயிருக்கலாம் இல்லையா? அதை சொன்னதுனால ஆமை அப்படிங்கிற உயிர் கொல்லப்பட்டிருக்குல்ல. இந்த பாவம் யாரை போய் சேரும் அப்படின்னா குழந்தைகளை போய் சேராது. இதுக்கு காரணமான ஐடியா கொடுத்தவனு தான் போய் சேரும்ல. இதையெல்லாம் விளக்குறது தான் கர்மா. ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு அம்பு விட்டிங்கன்னா இதே போல் எதுக்க வரவன் இன்னொரு அம்பு விடுவான். நான் வந்து ஒருத்தனை அழித்தேன்னா என்னை அழிக்கிறதுக்குன்னு இன்னொருத்தன் பிறந்து வருவான். அதனால் இருக்கிற வரையில் எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க. உதவி செய்ய முடியலையா, தயவு செய்து யாருக்கும் இடைஞ்சல் பண்ணிடாதீங்க. மற்றவங்களுக்கு தெரியாமல் மற்றவங்களுக்கு மனசை மறைச்சி நீங்கள் ஒரு தப்பு பண்ணி தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்க சில செய்யக்கூடிய இடைஞ்சலுங்கிறது நீங்கள் வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே அழுது புலம்புற அளவுக்கு உண்டாக்கிடும். இதை விளக்குறது தான் கர்மா. உங்களுக்கும் விதிவிலக்கு கிடையாது, எனக்கும் விதிவிலக்கு கிடையாது. அவங்கவுங்க மனசுக்கு அது தெரியும். நீங்கள் மனதால் உணரும் போது நீங்கள் அந்த தவறு பண்ண மாட்டீங்க. என்ன நேயர்களே, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.